வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்தவர்கள் மீது 4 இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் முரளி. வணக்கம். யார் அந்த இளைஞர்கள்? எதனால இந்த தாக்குதலானது நிகழ்ந்தது? என்ன கூடுதல் விவரம்? கௌதமி, இந்த வேலூர் புதிய பேருந்து நிலையம், இந்த காட்பாடி விருதம்பட்டு பகுதியில இந்த விஷ்ணு தியேட்டர் அருகே உள்ளது இந்த HP பெட்ரோல் பங்க். இந்த பங்கில் நேற்று இரவு அந்த 7 மணி அளவில் பெட்ரோல் போட வந்த நபர்களை, அதற்கு முன்பே பெட்ரோல் போட வந்த அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட இளைஞர் கும்பல் மது போதையில் கொலைவெறி தாக்குதல் செய்துள்ளார்கள். காட்பாடி அடுத்து அந்த டிகேபுரத்தை சேர்ந்தவர் ஜீவரத்னம் என்பவர் பெட்ரோல் போட அந்த பங்கிற்கு சென்ற போது அங்கு 4 பேர் கொண்ட அந்த கும்பல் மது போதையில் அங்கு ரகளையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக ஒருவர் தாக்கி இருக்கிறார்கள் அந்த 4 பேர் கொண்ட கும்பல். அதை கண்ட ஜீவரத்னம் போலீசாருக்கு போன் செய்வதற்காக தனது போனை எடுத்து போலீசாருக்கு போன் செய்ய முயற்சியிருக்கிறார். இதனை கண்ட அந்த கும்பல் ஜீவரத்னத்தின் போனை பிடுங்கிக் கொண்டு ஜீவரத்னத்தை சராமரியாக தாக்கியுள்ளார்கள். இந்த தலைக்கேறிய போதில் இருந்த அந்த இளைஞர் கும்பல் அந்த பங்கிற்கு பெட்ரோல் போட வந்துள்ளனர். அப்போது அவர்கள் முன்னால் பெட்ரோல் போட்டுக் கொண்டிருந்த நபர்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்து அந்த கும்பல் ரகளையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பெட்ரோல் போட சென்ற ஜீவரத்னன் மீது கொலைவெறி தாக்குதல் அந்த கும்பல் நடத்தி இருக்கிறது. இதில் படுகாயம் அடைந்த ஜீவரத்னம் படுகாயங்களுடன் இந்த வேலூர் அடுக்குமாறை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து விருதம்பட்டு காவல்துறையினர் CCTV காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வேலூர் மாநகரில் அதிக அளவில் இளைஞர்கள் குடிபோதையில் அந்த வாகனங்களை இயக்கி இந்த பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது, இந்த டிராபிக் போலீசார் முன்பே ட்ரிபிள்ஸ் போவது, அதே மாதிரி போலீசார் முன்பே முர்ரும் என்று அந்த பைக்கை முறுக்குவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களின் அட்ராசிட்டியை தடுக்க வேண்டிய காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக அந்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மனமுடைந்து வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி முரளி.